ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கனவே சீக்கிரமா சம்பாதிச்சு லைஃப்ல செட்டில் ஆகணும்ன்றதா தான் இருக்கும். பிகாஸ் நம்ம வாழ்க்கை முழுசா கஷ்டத்தையே பார்த்து வளர்ந்துருப்போம். சாப்பிடறதுக்கு சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு துணி, ஏன் சில பேருக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு கூட இருக்கலாம். ஆனா வேற எதுனா ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சா வீட்டுல காசு இருக்காது. நம்மள படிக்க வைக்கிறதுக்கே கடன் வாங்குற நிலைமையில இருப்போம். சோ அப்படி நீங்களும் இந்த ஒரு நிலைமையில இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல இருந்து இந்த மணி ப்ராப்ளம்ஸை ரிமூவ் பண்ணணும்னு விரும்பினா அப்போ இந்த வீடியோ மாதிரி வேற எந்த ஒரு வீடியோவோ உங்களுக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறது இல்ல. ஏன்னா இதுல நீங்க எப்படி யங் ஏஜ்லயே இந்த ஃபைனான்ஷியல் ட்ராப்பை உடைச்சு உங்களோட 20s இல்ல early 30sலயே அட்லீஸ்ட் 1 crore வரைக்கும் வெல்த் பில்ட் பண்றதுக்கு ஒரு கிளியர் கட் ரோட் மேப் பார்க்க போறோம். அப்படி நீங்க இப்பதான் ஒரு ஜாப்ல சேர்ந்திருக்கீங்கன்னா, இல்ல காலேஜ் முடிச்சிட்டு என்ன பண்ணணும் தெரியல, ஒரு டைரக்ஷன் தெரியாம இருக்கீங்கன்னா, இல்ல ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் ஆனாலும் கரியர்ல ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்ல, சேஞ்ச் பண்ணணும்னு விரும்பினா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கும். சோ வாங்க இந்தியால மிடில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு யங் ஏஜ்லயே கோடீஸ்வரன் ஆகிறது எப்படின்னு பாக்குவோம். பட் அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோ இது என்னன்னா, இப்போ உங்க வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு பணத்துக்கு குறைய இல்லாம வாழணும்னா அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவை, முதல்ல அந்த நம்பர் என்னன்றத கண்டுபிடிங்க. சோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ரியலிஸ்டிக்கா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது ஒரு வருஷத்துல? ஒருவேளை இப்பதான் நீங்க காலேஜ் முடிச்சிருக்கீங்கன்னா அப்போ உங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பசங்க எஜுகேஷன் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு 1 இயருக்கு எவ்வளவு ஆகும்னு அந்த நம்பரை கால்குலேட் பண்ணுங்க. இப்போ இந்த நம்பர் எவ்வளவு வந்திருக்கோ அதை 25 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய்னா அப்போ 1 இயருக்கு 6 லட்சம் ரூபாய் ஆகும். சோ 6 lakh into 25 1.5 கோடி ரூபாய். அதுவே மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய்னா 1 இயருக்கு 12 lakhs ஆகும். சோ 12 lakh into 25 3 கோடி ரூபாய். சோ இந்த மாதிரி உங்க டார்கெட்டை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. சோ இப்போ இந்த அளவுக்கான அமௌண்ட் இப்பவே உங்ககிட்ட இருந்தா அண்ட் கூடவே உங்களுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியல் நாலேஜ் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க மணியை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணிக்கிட்டு தியரிட்டிக்கலி ஒரு நாள் கூட காசுக்காக வேலை செய்யணும்னு அவசியமே இருக்காது உங்க வாழ்க்கை முழுவதும். சோ இந்த மணி ப்ராப்ளம் உங்க லைஃப்ல இருந்து போனதுனால இப்ப உங்களுக்கு நீங்க இஷ்டப்பட்ட வேலையை செய்யறதுக்கு இல்ல சொந்தமா எதனா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண, உலகத்தை சுத்தி பார்க்க எல்லாம் ஃபுல் ஃப்ரீடம் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்கான நம்பர் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். சோ நெக்ஸ்ட் நம்ம எங்கேஜ் 20sலயே இது அச்சீவ் பண்றதுக்கு என்ன செய்யணும், எந்த டைரக்ஷன்ல போனா அடைய முடியும்னு 1 by 1 பார்க்கலாம். நம்பர் 1, டோன்ட் ரஷ் ஃபாஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டூடெண்டா காலேஜ் முடிச்ச உடனே ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு நெக்ஸ்ட் சீக்கிரமா ஒரு ஜாப்ல சேரணும்ன்ற ஒரு கட்டாயம் ஏற்படும். ஏன்னா ஒன்னு குடும்ப சூழ்நிலை சரியில்லாம இருக்கலாம், சின்ன வயசுல இருந்தே கடனை பார்த்து வளர்ந்துருப்போம், நம்ம அம்மாவோ கண்டினியூஸா எவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. சோ குடும்பத்தை இவர் தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கும். சோ இதனால என்ன ஆகுதுன்னா அவரால நிதானமா கரியருக்கான டிசிஷனை எடுக்க முடியாம போகுது. வேலை கிடைச்சா போதும், எவ்வளவு சம்பளம்னாலும் பரவாயில்லன்னு போய் ஜாயின் பண்ணிடுறாங்க. பட் இதனால வர்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒன்ஸ் அவங்க பேச்செக் டு பேச்செக் பார்த்துட்டாங்கன்னா ஃபேமிலி அவங்க மேல டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த காரணத்தால அவரால அடுத்ததா ஒண்ணுமே பண்ண முடியாம போயிடும். பட் உண்மையிலேயே யாரெல்லாம் பணத்து மேல டிபெண்டா இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு நிதானமா யோசிக்கிறதுக்கான அவகாசம் இருக்கிறதுனால அவங்க சரியான டிசிஷன்ஸ் எடுக்க முடியுது. சோ கரெக்டான ஸ்கில்ல இன்வெஸ்ட் பண்ணி எங்கேஜ்லயே ஹை பேயிங் ஜாப்ஸை கிராக் பண்ணுவாங்க. ஓகே, இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, ஸ்டார்டிங்லயே கடனுடன் பிரஷர்லயே ஒரு ஜாப்ல சேர்றதுனால நீங்க லைஃப் முழுவதும் பணத்துக்கு அடிமையா வாழ வேண்டியதாயிருது. சோ இந்த நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா உங்க ஃபைனான்ஷியல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு கூடவே உங்க நம்பர் ஆஃப் இன்கம் சோர்சஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஃபைனான்ஷியல் ட்ராப் மைண்ட் செட்ல இருந்து வெளியே வாங்க. நம்பர் 2, மூவ் டு ஹை பேயிங் ஜாப்ஸ். இங்க பாருங்க, லைஃப்ல யாருனால பணக்காரன் ஆகலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியல் நாலேஜ் இருந்தாலே போதும். மாசம் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல SIP பண்ணி ஒரு 25-30 இயர்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஆகிற சமயத்துல கண்டிப்பா crore பத்தி ஆயிட முடியும். பட் எங்கேஜ்ல சீக்கிரமா பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறவங்க அவங்க இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் இங்க பாருங்க, ஜாப்னு போனீங்கன்னா அங்க டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. சோ இங்க டைம் 8 to 9 hours அது கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. பட் அதுவே மணி அது நம்ம கையில தான் இருக்கு. நீங்க ஒரு 3 lakh per annum ஜாப்ல ஜாயின் பண்றீங்களா இல்ல 10 lakh per annum ஜாப்ல ஜாயின் பண்றத பொறுத்து இருக்கு. சோ இதுக்கு நீங்க இருக்கிறதுலயே ஹை இன்கம் ஜாப்ஸ்ல என்னன்றத பார்த்து அதை டார்கெட் பண்ணணும். அண்ட் அதுக்கு அடுத்ததா அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் என்னன்னு பார்த்து அதை டெவலப் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் அட்வான்ஸ்மெண்ட்ல அமேசான் மாதிரி இ காமர்ஸ் பிசினஸ்ல
பிசினஸ்ல இருந்து நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி என்டர்டைன்மெண்ட் பிசினஸ், ஏன் ஃபுட் சர்வீஸ் பண்ற ஸ்விக்கி, கேப் சர்வீஸ் பண்ற ஓலா ஊபர் வரைக்கும் எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்டா அட்வான்ஸ் ஆயிருக்கு. சோ இந்த பட்சத்துல நீங்க ஒரு ஐடி பேஸ்ட் கரியருக்கு மூவ் ஆகணும்னு விரும்பினா அது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா டே பை டே இன்டர்நெட் பெனிட்ரேஷனும் நம்ம கண்ட்ரில அதிகரிச்சுட்டே இருக்கு. சோ நீங்க ஒரு பிகினரா இப்பதான் காலேஜை விட்டு வெளியே வரீங்கனாலும், இல்ல கிராஜுவேட்ஸ் வீட்ல இருக்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியல, அப்புறம் கரியரை ஷிஃப்ட் பண்ணணும்னு விரும்புறவங்க, ஸ்டார்ட் அப் என்டர்பிரனர்ஸ், ஈவன் கரண்ட்லி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருனால கத்துக்கலாம். எல்லாருக்குமே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஒரு நல்ல கரியர் ஆப்ஷனா இருக்கும். பிகாஸ் இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் காம்ப்ரஹென்சிவா மொத்தமா கத்துக்குவீங்க. முக்கியமா சேலரின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லயே 4.5 to 5 lakhல ஸ்டார்ட் ஆகி ஒரு 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ்லயே 15 to 20 lakhs per annum வரைக்கும் கிடைக்கும். கோடிங்கே தெரியலனா கூட பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா ஜாப்ல ஜாயின் பண்ற வரைக்கும் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அண்ட் கரியர் கைடன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி நீங்க வாட் பிளாட்ஃபார்ம்ல டாப் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டான கிளீன் கோட் கண்டக்ட் பண்ற இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா மொத்தம் 6 months கோர்ஸ் இது. கிளீன் கோட்ல இருக்கிற மென்டார்ஸ் வந்து கூகுள், டெட்எக்ஸ், டிஸ்கவரி மாதிரி இடத்துல பேசின மிகப்பெரிய ஆட்கள். இது வரைக்கும் இவங்க 20 batches கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸை ஃப்ரீயாவே அட்டெண்ட் பண்ணுங்க. ப்ரோக்ராமோட குவாலிட்டி அதோட யூஸை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. ஜூலை 6 முதல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கோர்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கும். ஃபீஸ் பாத்தீங்கன்னா 9999 rupees. 6 month இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. டைமிங் சாட்டர்டே அண்ட் சண்டே 3 PM to 6 PM இருக்கிறதுனால உங்க கரண்ட் ஜாப் கூடவே பண்றது ஈஸியா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல உங்க லிங்க் கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி சைன் அப் ஆஸ் நியூ யூசர்ல உங்க டீடைல்ஸை ஃபில் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸை ஃப்ரீ அட்டெண்ட் பண்ணுங்க. சோ ஒரு 25 to 20 இயர்ஸ்லயே இந்த மாதிரி ஜாப்ஸை கிராக் பண்ணா கூட ஒரு 35 ஆகிறதுக்குள்ள உங்களால அட்லீஸ்ட் 1 to 2 crore ஆச்சு வெல்த் பில்ட் பண்ண முடியும். இங்க நீங்க மெயினா ஹை இன்கம் ஜாப்ல இருந்தாலும் கூடவே உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி அதிகமா செலவு பண்ணாம சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங் பத்தி நாலேஜ் டெவலப் பண்றது மூலமா உங்களுக்கு நீங்க சம்பாதிக்கிற பணம் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கொடுக்கும். நம்பர் 3, ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கர். என் பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு ஸ்டோரி சொல்றேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் பேரு அருண் காந்தி. அவர் படிச்சு முடிச்சிட்டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுமே உடனே கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ஜாப்க்கான எக்ஸாம்ஸ்லாம் என்னன்னு பார்த்து அட்டெண்ட் பண்ணி ஃபுல் எஃபர்ட்டை போட்டு கிராக் பண்ணி ஃபைனலா அபுதாபில ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் 1.25 லட்சம் ரூபாய் per month சாலரியில ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனா இங்க அவர் பண்ண ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, அபுதாபில 0% இன்ட்ரெஸ்ட்க்கு லோன் கிடைக்கும். அதுவும் ரொம்ப சுலபமாவே கிடைச்சிருமா, எந்த ஒரு செக்யூரிட்டி இல்லாம. அவரோட செகண்ட் மந்த் பே ஸ்லிப் அதுவே போதுமா. சோ அவர் ஸ்மார்ட்டா 60 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி 2014ல வேலூர்ல 6 மாசம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா தேடி ஒரு லேண்ட் வாங்கிட்டாரு. இன்னைக்கு அந்த லேண்டோட பிரைஸ் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய். சோ இங்க பாத்தீங்கன்னா சான்சஸ் எதுனா கிடைக்குமான்னு வெயிட் பண்ணாம என்னால ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தேடி பார்த்து அதை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சோ இதே போல அப்படி நீங்க ஒரு நல்ல MNC கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா அப்போ ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கான விஷயங்களை பார்த்துட்டு உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி அப்ராட்ல கண்டிப்பா ஒரு பெட்டர் salary பேக்கேஜ் கிடைக்கும். பட் அதுக்குன்னு அங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல பார்த்துட்டு வீக்கெண்ட்ல பார்ட்டி எல்லாம் பண்ணாம லைஃப் ஸ்டைல இன்ஃப்ளேட் பண்ணாம வாங்குற ஹை இன்கம் இந்தியாக்கு சென்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வெல்தி ஃபியூச்சரை பில்ட் பண்ணுங்க. பட் அதுவே நீங்க அங்கே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அது ஒரு டிஃபரெண்டான கேம். நம்பர் 4, பில்டிங் இன்டர்நெட் பேஸ்ட் பிசினஸ். இப்ப இருக்கிற இந்த இன்டர்நெட் வேர்ல்ட்ல பணம் சம்பாதிக்கிறது ஒரு கஷ்டமான வேலையே இல்ல. ஒரு ஜாபுக்கு போய் ட்ரெடிஷனல் ரூட்ல ஹை இன்கம் சம்பாதிக்கிறத விட உங்களை ரொம்ப சீக்கிரம் ரிச் ஆக்குற ஒரு விஷயம் தான் இன்டர்நெட் பேஸ்ட் பிசினஸ். இந்த ப்ராசஸ பத்தி தி மில்லியனர் ஃபாஸ்ட் லைன் புக்கோடைய ஆத்தர் MJ DeMarco ஏற்கனவே அவர் 3 சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பில்ட் பண்ணது மூலமா சொல்றாரு. உங்களால எவ்வளவு நம்பர் ஆஃப் பேருக்கு உங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை ரீச் பண்ண வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா உங்களால வெல்த் பில்ட் பண்ண முடியுமா. இது எதனா ஒரு பிசிக்கல் ப்ராடக்ட்டா இருக்கலாம், இல்ல நீங்க ஸ்பெஷலைஸ்டா இருக்கீங்கன்னா ஒரு விஷயத்துல கோர்ஸ் கிரியேட் பண்ணி மக்களுக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்களே எவ்வளவு யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. ஸ்டார்டிங்ல எப்படி வந்திருப்பாங்க, ஆனா 2-3 வருஷத்துலயே ஸ்டேட்டஸே மாறிடும். இதே போலயே நீங்களும் ஒரு கண்டென்ட் கன்சியூமரா இல்லாம கண்டென்ட் கிரியேட்டரா மாறுங்க. உங்க ட்ரஸ்ட் ஃபேக்டரை பில்ட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வேல்யூ தர மாதிரி சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம். இதுவும் ஒரு ஷார்ட் கட் ப்ரூஃப் மெத்தட் தான். ஜியோ இந்தியால வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்ட்ரில நிறைய பேர் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க ஃபயர் நம்பரை அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு ப்ரோ டிப். நீங்க மத்தவங்க மாதிரி இல்லாம ஒரு ஆம்பிஷியஸ் பர்சனா லைஃப்க்கு பிளான் பண்ணி ஒர்க் பண்றப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா உங்க லைஃப் பார்ட்னர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஒர்க் சைட்லயும் எமோஷனல் சைட்லயும் இது உங்க கோலை அச்சீவ் பண்ற ப்ராசஸை இன்னும் சுலபமாக்கிடும். பட் அதுவே ஆப்போசிட்டா வர்ற பையனோ பொண்ணோ வேலையை செய்ய விடாம தொல்லை பண்ணிக்கிட்டு லாவிஷா எனக்கு இது வேணும் அது வேணும்னு செலவு பண்ணிட்டு இருந்தா இது உங்களோட கரியர்ல ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்தும். சோ ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களோட தாட் ப்ராசஸ், உங்க கமிட்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. சோ வீடியோல சொன்ன விஷயங்களை நம்ம ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட், உங்களோட ஃபயர் நம்பர் என்னன்றதை கண்டுபிடிங்க. உங்களோட வருஷத்தோட மொத்த செலவை 25 ஆல மல்டிப்ளை பண்றது மூலமா இது கிடைக்கும். சோ ஸ்டார்டிங்லயே ஒர்க் பண்ணியே தீரணும்ன்ற அவசியத்தை ஏற்படுத்திக்காம கரெக்டான டிசிஷன்ஸ் எடுத்து ஒரு ஹை பேயிங் ஜாப்ல எப்படி சேர்த்து அதுக்கு என்ன தேவையான
தேவையான ஸ்கில்ஸ்னு பார்த்து உங்களையே அப்கிரேட் பண்ணிக்கோங்க. லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் மாதிரி கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற கோர்ஸ் மூலமா உங்களையே அப்ஸ்கில் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான கோர்ஸ் அதோட ஜாயினிங் லிங்க் நான் கீழே கொடுத்திருக்கேன். தேவைப்பட்ட சைன் அப் பண்ணி உங்க ஃபர்ஸ்ட் கிளாஸை ஃப்ரீ அட்டெண்ட் பண்ணி பாருங்க. சோ இப்படி பண்றதுனால உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சீக்கர் மாதிரி அப்ராட்க்கு ஆன்சைட் மூலமா மூவ் ஆகுங்க ஒரு ஹை இன்கம் ஜாப்க்கு. அப்புறம் இன்டர்நெட்டோட பவரை யூஸ் பண்ணி உங்க பிசினஸ் இல்ல ப்ராடக்ட்டை மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணி இந்த ஃபயர் நம்பரை சீக்கிரமா அச்சீவ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அமேசிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.